ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 ஃபஸ்ட்டு பாட்டை தான் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். அப்புறம் இங்கே பாருடா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் நீ ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன், உன்னோட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணி போடுறதா சொன்னேன். மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 என் பண்ணிவிட்டு நீ கேட்ட ஸ்டோரியை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுவேன். கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணு, ஓகே? கண்டிப்பாக உன்னோட ஸ்டோரி நெக்ஸ்ட்டு ஸ்டோரி, ஓகே? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன குட்டி டவுட். என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. நம்மகிட்ட டாப்பா வச்சபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் இப்போ இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இதில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பேட்டை எனக்கு ஒரு மாதிரி அப்சஸ்ட் வித் நம்மகிட்ட ஒரு சைக்கோ லவ் காட்டுற மாதிரி கேட்டிருக்கீங்க. அந்த ஸ்டோரியில் எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் சைக்கோ லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி டேக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் பட் அந்த ஸ்டோரி கேட்ட பர்சன்ட் என்னோடய சிஸ்டருக்கு ஸ்டோரியில் என்ன இந்த மாதிரி கேட்கல, எனக்கு வேறு மாதிரி கேட்டிருந்தேன், நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 2-3 ஸ்டோரிஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ இதை உங்ககிட்ட கேட்குறேன். நீ இதை ஃபுல்லாக கேட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணு. டே நம்ம ஜேகே சைக்கோ மாதிரி, அதாவது ஒரு சைக்கோட்டிக்கான லவ்வை கொடுக்கணுமா, இல்லை நம்ம ஜேகே லவ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே கிட்ட யாராவது க்ளோஸாக இருக்க மூமெண்ட், அந்த மூமெண்ட்டில் ஜெலஸ் பொசசிவ் ஆகி அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறது, அவங்கள ஹேட் ஆக்குறது, அவங்கள சில டைம் 2-3% கில் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கோ லவ் பண்ணுற மாதிரி அப்படி வேணுமா? சைக்கோத்தனமான லவ் வேணுமா? இல்லை நம்ம ஜங்குக்கு மேலே நம்மகிட்ட சரியான ஒரு சைக்கோ மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக மற்ற பர்சன்ஸை ஹேட் பண்ணுற மாதிரி வேணுமா? 2 மாடுலேஷனில் இருக்குது. சைக்கோ லவ்வா, இல்லை நம்ம ஜேகே மேலே ஒவ்வொரு பொசிஷன் ஜலஸில் ஜேகே கிட்ட வர பர்சன்ஸை அட்டாக் பண்ணுறது, கில் பண்ணுறது, பனிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி சைக்கோ கேரக்டரில் வேணுமானுங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடு. கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ கேட்ட மாதிரி நீ என்ன மாதிரி எனக்கு நீ கமெண்ட் பண்ணுறியோ அந்த மாதிரி நான் உனக்கு ஸ்டோரி ரெடி பண்ணி போடுறேன், ஓகே? சரி, ஓகே. இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரி கிளப்பெல்லாம் நான் பேசுகிற விட்டது பேன் தர மாதிரி தெரிஞ்சா எம் ரலி சாரி. இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டு கிளப்பெல்லாம் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம மாஃபியா ஃபேமிலி ஹவுஸ் தான் காட்டுது. இப்போ அந்த ஹவுஸில் நம்ம நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே பேபிஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பேபி இருக்குது. நம்ம குக்கி தான் அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பேபி, ஓகே? குக்கி தான் எல்லாத்துக்குமே எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பிரதர், ஓகே? இந்த மாதிரி இருந்தால் இப்போ ஹவுஸில் ஹாலில் தான் பேபிஸ் எல்லாருமே, அதாவது நம்ம யூமின் பேபிஸ், நாம்ஜூன், அப்புறம் ஜேகோப், இவங்க எல்லாரோட பேபிஸுமே அந்த பிளேஸ்லேருந்து ப்ளே பண்ணி விளாண்டா குக்கி அப்படியே அவங்க எல்லாருக்கிட்டே உட்காந்துருந்து அவங்க கூட இருந்து ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம குக்கிக்கு ஏஜ் ஒரு 6 to 7 ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். மற்ற பேபிஸ் எல்லாத்துக்குமே 6 to 5 அந்த மாதிரி, அதாவது நம்ம குக்கிக்கு 7னா மற்ற பேபிஸ் எல்லாத்துக்குமே ஒரு 6 ஏஜி 5 ஏஜி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நம்ம குக்கி ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அந்த பிளேஸில் மிம்மம் நம்ம பேபிஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பேபிஸ் பண்ணுறீங்க, ஒர்க்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு பேபிஸ்க்கு ஸ்நாக்ஸு மில்க் ஷேக்லாம் கொடுத்துட்ருப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போது அந்த பிளேஸில் சுகா, ஜேகோப்பு, ஆரம், ஜின்னு, ஒயனு, ஜிமினா எல்லாருமே செம்ம டென்ஷனில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங் டெண்டர் மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரியும், இது மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்ம டென்ஷனில் இப்படி இவங்க எல்லோரும் ஹால்குள்ளே என்ட்ராகி கத்திக்கிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜான் டேட் நோட் பண்ணிவிட்டு, என்னடா ப்ராப்ளம், ஏன்டா இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, உள்ள சன்ஸ்லாம் இருக்காங்கள்ல, பேபிஸ்லாம் பார்த்து பயன்ற போட்டு ஏன் இந்த மாதிரி சைக்கோக்குள்ளங்க அவ்வளோ பேர் கத்துறீங்கங்கிற மாதிரி ஜான் டேட் அவங்கள திட்ட, டேட் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் போட்டிருந்த அந்த கான்டாக்ட்ஸ், அந்த ஃபைல்ஸ், அப்புறம் நாங்கள் போட்டிருந்த அந்த ட்ரக்ஸு, நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரக்கையே ஒருத்தன் ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான். ஜங்குக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ப்ராப்ளம் பெருசாயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா கட்டுனா அந்த ஹவுஸ்க்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இவ்வளோ வேறு வர சொல்ல நம்ம பேபிஸ் 4 மெம்பர்ஸும் அமைதியாக தான் உட்காந்துருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு உள்ளே என்ட்ரான்னு அடுத்து சென்று குக்கிக்கே நம்ம ஜங்குக்கு பார்க்க சொல்ல பயம் வருது. அவ்வளோ வெறும் உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கை பாட்டு பேபிஸ் 4 மெம்பர்ஸும், அதாவது மின்னு, ஜானு, நேமு, நம்ம குக்கி
இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி பயப்படுறாங்க. உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கை பார்த்து. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ ரூடாக நடந்திருப்பாரு. அதனால சைல்ட்லேருந்து ஜங்குக்கோட அந்த ரூட் கேரக்டரை பாட்டு குக்கிக்கு கூட நம்ம ஜங்குக்கை பார்க்க சொல்ல பயந்தான் இருக்கும். இப்படி உள்ள பிளாக் அண்ட் பிளாக்ல ஸ்மோக் பண்ணபடியே மார்க்கை திட்டினபடியே நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறத மற்ற பிரதர்ஸ், அதோட ஹயாங்ஸ், நம்ம ஒயன் எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அங்கே அவ்வளோ ப்ராப்ளத்தையும் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குள்ளே என்ட்ரானதோட ஹயாங்ஸ் அவ்வளோ வெறியும் பார்த்து திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இப்போ அந்த பிளேஸில் இப்படி ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஏன்டா என்னோட பென்சிலை பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஜானு நேமுவை பாட்டு கட்டம். ஏன்டா பென்சில் உன்னோட நோட்டை தாண்டி ஏன் நோட்டுக்கு வந்தால் இப்படி தாண்டா தூக்கி வீசுவே அப்படிங்கிற மாதிரி நேமு திட்ட. இந்த மாதிரி மாட்டி மாட்டி இவங்க சில்ட்ரன்ஸ் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு சைலண்ட். என்ன கட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஹாலில் உங்களுக்கு என்னடா ஒர்க்கு? உங்களுக்கு நான் ஸ்டடி ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கல, ஸ்டடி ரூமில் இருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி யார் மேலே இருக்க கோவட்டியோ பேபிஸ் மேலே காட்டம். ஜங்கு கத்துறதை பார்த்துட்டு பேக்ஸு நோட்ஸ் அது எல்லாத்தையும் தூக்கினபடி ஸ்டடி ரூம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே வேகமாக 4 பேபிஸையும் போனால் மிம்மம் தான் ஜங்கு உன் கோவட்டை உன்னோட வச்சுக்கோ, ஏன் பேபிஸ் மேலே காட்டுற மா? நானே ட்ரக்கை ஹைஜெக் பண்ணி எவ்வளோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானுங்கிற டென்ஷனில் இருக்கேன். போதா குறைக்க அதே ட்ரக்குக்குள்ளே என்னோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. இன்னும் என்ன முட்டால் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் எல்லாமே போயிருச்சுன்னு டென்ஷனில் வந்து இருக்கிறேன். டைகர் எங்கே போனா? அந்த மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் டைகர் தானே நான் ப்ரொடெக்ட் பண்ண வச்சுருந்தேன். டைகரையும் அட்டாக் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்குக்கு ஒரு ஸ்லாப்புல்து. இந்த மாதிரி ஸ்லாப்புல்னா மற்ற ஹயாங்ஸ் அவ்வளோ பேர் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஏண்டாடே டைகரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரிடா நம்ம பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பாரு ஜங்குக்கு நீ டென்ஷன் ஆகாது, இதுக்காக மார்க்கை பனிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஹயாங்ஸ் உங்களெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, அதனால தான் நான் அவனை பனிஷ் பண்ணுறேன். இப்போ என் ட்ரக்கை நான் எங்கே போய் தேட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம கோமா கட்டுனா சுகா ஆரம் ஜேக்கப்போட பர்சனல் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க உள்ளே என்ட்ராகி உங்கள் ட்ரக்கை ஹைஜெக் பண்ண பர்சன்ட் அதர் கண்ட்ரியில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் ட்ரக்கு இங்கே ஹைஜாக் பண்ணிவிட்டு அதர் கண்ட்ரியில் என்னடா பண்ணுறான்? அவனை பிடிச்சாதான் உங்கள் ட்ரக்கு எங்கே இருக்குதுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி 3 பர்சன்ஸோட பர்சனல் பாடி கார்டு இப்படி சொல்கிறது கேட்டு மார்க் அந்த கண்ட்ரிக்கு டிக்கெட் போடு, இப்போவே அந்த டாகை போய் நான் பிடிக்கணும், அவங்ககிட்டருந்து என் ட்ரக்கு எங்கே இருக்குதுங்கிறத கேட்டுட்டு இருந்துச்சு அவன் ஹேண்ட்ஸில் இருக்கிறத நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே என்றான நம்ம ஜங்குக்கு அடி கோவத்தில் அப்படியே வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஹயாங்ஸ் தான் ஜங்குக்கு இப்போலாம் நம்மக்கிட்ட நார்மலாக பேசவே மாட்டேங்கிறான். அது எப்படி பேசுவான்? எப்போ உங்கள் ரெண்டு நம்ம எல்லாரையுமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு போனானோ அப்போ சேஞ்ச் ஆன ஜங்குக் இப்போ வரைக்கும் நம்ம யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறான். ஏன் பேரண்ட்ஸ்கிட்ட கூட இப்போலாம் பேசுகிறதே இல்லை. ரொம்ப பெயினாக தான் இருக்குது இந்த மூமெண்ட். ஏன்டா இந்த மாதிரி பண்ணானே தெரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் ஃபைட்டு வரதான் செய்யும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவானா இந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டேயை பற்றி திங்க் பண்ணோம். இங்கே கட்டாகி இப்போ அதர் கண்ட்ரியில் தான் நம்ம ஜங்குக் மார்க்கோட என்ட்ராகி அவன் எங்கடா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கிட்ட கேட்கவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளப்பு மீட்டிங்க்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வரானா பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிற கேட்டு அதே கிளப்புக்கு போகணும், அவனை பனிஷ் பண்ணி மட்டும் என் ட்ரக் இருக்கிற பிளேஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டு ஒரு 9 o'clock போல் ஆயிடுச்சு. கிளப்புக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் மார்க்கும் அந்த பர்சன்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பர்சன்ட்டுக்கு வெயிட் பண்ணால் அந்த பர்சன்ட்டோட நேமை நம்ம லீன்னு வச்சுப்போம். லீ இப்போ உள்ளே என்ட்ராகிறான். அந்த மாதிரி லீ உள்ளே என்ட்ராகிறான் கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி உள்ளே என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு பாஸ் இவன் தான் லீ தான் அப்படிங்கிற மாதிரி லீயை கரெக்டாக பாயிண்ட் பண்ணவும் ஜங்கு கரெக்டாக நேராக வந்து எதையுமே லீ கிட்ட பேசல, லீயை அடிச்சிருவார். இந்த மாதிரி அடித்தா அந்த பிளேஸ்க்குள்ளே ஒரு ஃபைட் ஆகுது. கேர்ள் ஃப்ரெண்டு முன்னாடியே லீயை அடித்து பனிஷ் பண்ணி என் ட்ரக் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லீயோட பாடி கார்ட்ஸ் மறைஞ்சிருந்தவங்க. ஏன்னா இந்த கிளப்பு லீ இது அது நம்ம ஜங்குக்கும் நம்ம மார்க்குக்குன்னு தெரியலல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு அவனோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறும் நம்ம ஜங்குக்கையும் மார்க்கையும் ரவுண்ட் அப் பண்ணால் இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன்டா, நெக்ஸ்ட் டைம் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ராக்கை கண்டிப்பாக நான் எடுத்து தருவேனுங்கிற மாதிரி அந்த கிளப்பில் இருந்து பாடி கார்ட்ஸ் கன்ஷூட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அங்கேருந்து தப்பிச்சு ரோட்டில் ரன் பண்ணபடி மார்க்கும் நம்ம ஜங்குக்கும் வருவாங்களா. அந்த மாதிரி வேண்டாம்
மற்ற பாடிகார்ட்ஸ் எல்லாரையுமே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா பாடிகார்ட்ஸு இந்த பிளேஸில் ஜொங்கு கூட வந்துருக்காங்கன்னு தெரிஞ்ச பாடிகார்ட்ஸை கில் பண்ணிடுவாங்களா, அதனால எங்கள் 2 பேரும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும், நீங்கள் அங்கேருந்து போங்கங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அங்கேருந்து வழி அனுப்பி விட்ருவாரா. இந்த மாதிரி பாடிகார்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஜொங்குக்கும் மாருக்கும் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு போனால் இந்த மாதிரி 2 பேரும் ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு மார்க் அப்படியே கன்னை தூக்கி ஜொங்குக்கு பார்த்தபடி வீசுறாரு. ஜொங்குக்கு அப்படியே ரன் பண்ண பொசிஷன்லேயே திரும்பி துரத்திட்டு வர பாடிகார்ட்ஸை இவர் திருப்பி ஷூட் பண்ணுறாரு. அதில் 2-3 பர்சன்ஸ் டெத் ஆகுறாங்க. இப்போ அந்த பிளேஸில் யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு மார்க் வந்துருந்தோம். என்னன்னாலும் சரி 20 மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க, ஒருத்தங்க கூட தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே 2 கன்ஸ் தான். மார்க்கிட்ட 2 கன் இருக்குது, ஜொங்குக்கிட்ட 2 கன் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் 20 மெம்பர்ஸும் நம்ம மார்க்கு நம்ம ஜொங்குக்கையும் சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரவுண்டப் பண்ண பாஸ் எல்லோரும் ரவுண்டப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கெல்லாம் எதுவும் அடிப்படாது, நீ மட்டும் இல்லை கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவ்வளோ வரையும் கில் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அந்த மாதிரி அந்த பிளேஸில் நம்ம மார்க்கையும் ஜொங்குக்கையும் கன்ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கன்ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அந்த புல்லட்ஸ் பாடி மேலே படாத அளவுக்கு நம்ம ஜொங்குக்கும் மார்க்கும் மூவ் ஆகி அந்த 20 மெம்பர்ஸை பார்த்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்களா. 2 பக்கமும் 2 கன்னை வச்சபடி 2 ஹேண்ட்ஸை வச்சபடி இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இவங்களுக்கு எந்த அடிபடாமல் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறியுமே ஷூட் பண்ணியிருப்பாங்க 20 மெம்பர்ஸையும். அதில் ஒரே ஒரு பர்சன் தூரத்துலேயே இருந்து ஜொங்குக்கை கில் பண்ணி வச்சானுங்கிற மாதிரி நோட் பண்ண வரவன் அத்தனை பர்சன்ஸையும் ஜொங்குக்கும் மார்க்கும் கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்து காண்டாகி அவன் ஹேண்ட்ஸில் இருக்க கன்னை வச்சுட்டு ஜொங்குக்கை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண வருவானா. இந்த மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு முன்னாடி என்றானா மார்க்கோட ஹேண்ட்ஸில் ஷூட் ஆகுது. எவ்வளவு திமிருந்தா ஏன் பாடி கார்டு மேலே கையை வைப்படா, கன் ஷூட் பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அந்த பர்சன்ட்டை பார்த்து ஷூட் பண்ணோம். அந்த பர்சன்ட்டுக்கு செஸ்ஸில் புல்லட்டு ஷூட் ஆனால் அவன் திருப்பி நம்ம ஜொங்குக்கு பார்த்தபடி ஷூட் பண்ணியிருப்பான். அது நம்ம ஜொங்குக்கோட ஷோல்டரில் வந்து இப்படி புல்லட் இறங்கும். இந்த மாதிரி இறங்கினோம். இப்படி புல்லட் இறங்கின அந்த மூமெண்ட்டுக்கு பிளட் லாஸ் ஆன மூமெண்ட்லேயும் அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்தால் நம்ம ஜொங்குக்கு கரெக்டாக செஸ்ஸுக்கிட்டையும் ஷோல்டர் பக்கத்துலேயும் புல்லட் இறங்கியிருக்கிறதுக்கு அப்படியே லைட்டாக கான்சில் வந்து அப்படியே அந்த பிளேஸில் உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். பாஸ் கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கும் பாஸ், வாங்க பாஸ். என்னால் முடியலடா, அந்த புல்லட்டில் என்னமோ மிக்ஸ் பண்ணியிருக்கான், என்னால் முடியல, என்னால் ஐஸை கூட ஓப்பன் பண்ண முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கேர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த புல்லட்டில் பாய்ஸும் தடவிருப்பான் அவளுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு மார்க்குக்கும் ஒரு மாதிரி பண்ணுது, ஜொங்குக்கும் ஒரு மாதிரி பண்ணுது. இருந்தாலும் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா சேஃப் ஆயிடுவானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜொங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் இருக்கிற அந்த பிளேஸில் கரெக்டாக மார்க்கு ஜொங்குக்கு முன்னாடி 2 பர்சன்ஸ் என்ட்ராகிறாங்க. 2 பேருமே மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கையும் மார்க்கையும் சேவ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி அட்மிட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக 2-3 டாக்டர்ஸ் வராங்க. அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற பர்சன்டா நம்ம டேயுமே என்ட்ராகி மாஸ்க் எல்லாத்தையுமே வேர் பண்ணபடி, க்ளவுஸ்லாம் வேர் பண்ணபடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னன்னு தெரியல, ஏதோ ஃபைட் புல்லுக்கு கன்ஷூட் ஆகிருந்துருக்கு, ஒரு பர்சன்ட்டுக்கு ஹேண்ட்ஸ் இல்லை, அதுவும் அவங்க ரொம்ப ஃபுல்லாக வீக் ஆகியிருக்காங்க, மயங்கலாம் செஞ்சுருக்காங்க, அந்த புல்லட்டில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க புளுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்து மார்க்கோட ஹேண்ட்ஸில் இருக்க புல்லட்டை ஒரு டாக்டர் ரிமூவ் பண்ணால் ஜொங்குக்கோட செஸ்ஸுக்கிட்டையும் ஷோல்டருக்கிட்டையும் இருக்கிற அந்த புல்லட்டை நம்ம டேடாக ரிமூவ் பண்ண வருவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வந்தால் நம்ம ஜொங்குக்கோட ஃபேஸ்லேயும் மார்க்கோட ஃபேஸ்லேயும் ஆக்சிஜன் மார்க்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு டேக்கி ஃபஸ்ட்டில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணல, புல்லட்டை ரிமூவ் பண்ணி பேஷண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜொங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம ஜொங்குக்கோட பாடியில் புல்லட்டை ரிமூவ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து நம்ம ஜொங்குக்கையும் மார்க்கையும் நம்ம டேயும் மற்ற டாக்டர்ஸும் சேவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே 2 பர்சன்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குல்ல, ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குல்ல, அவங்க என்ன மாதிரி இருக்காங்கங்கிறத செக் பண்ணதுக்கு நம்ம கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரானோம். நம்ம ஜொங்குக்கு அந்த கிப்ஸு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சபடி செம்ம காண்டில் கோவட்டில் உட்காந்துருப்பாரா. அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். மார்க் வந்து ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் ட்ரிப்ஸு பிளட் எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்காக தானே உங்கள் பாடியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்ற வேண்டாம், தள்ளி போடா, அவனை அட்டாக் பண்ணிவிட்டு ட்ரக்கு கிடைக்கணுங்க வந்தா இந்த மாதிரி என்ன ட்ரிப்ஸ் ஏற்றுக்கிற அளவுக்கு அவன் பண்ணிட்டான், அந்த லீயை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்
டென்ஷனில் கட்டுனா அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிற டே ஜங்குக்கையும் மார்க்கையும் பட்டு ஷாக் ஆனம். டேயே கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் to 6 இயர் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு தான் முன்ன வந்து நிற்கிறது டேயானுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டேயாங் அப்படிங்கிற மாரி டே நோட் பண்ணா ஜங்குக்கை பார்த்து அடுத்த செகண்டே செம்ம கோவத்தில் டக்குன்னு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே இப்போ வர அந்த மாதிரி பண்ணான். ஹே டேயாங் நீ ஆடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கு வெளியே வந்து நின்றுட்டு இப்படி வேகமாக போகிற டேயை நோட் பண்ணிட்டு டேயாங் ஒழுங்கு மரியாதையாக நில்லு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துனோம். ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து நின்று கத்துறதா பார்த்துட்டு நம்ம டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருவாரு. டே மாருக்கு என்னத்தடா பார்த்துட்டு இருக்காம ஓடுறான் பாரு பிடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே நம்ம டே துரத்துனபடி வருவாங்க. பட் நம்ம டே அதுக்குள்ளே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போய் கார் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் செம்ம காண்டில் அந்த கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் அவரோட கார் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. இப்படி உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக்கும் சுற்றி தான் ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரும் நிற்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக மார்க் என்ட்ராகி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், டே என்ன பிளேஸில் இருக்காருங்கிற அட்ரஸ் எனக்கு கிடச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் ஸ்டே பண்ணியிருக்காராம். என்ன திமிரு இவனுக்கு, என்னை பாட்டும் பார்க்காட்ட மாட்டியா ஓடுற, நீ இருக்கிற பிளேஸே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டில் நம்ம ஜங்குக் இப்போவே டே இருக்கிற பிளேஸ்க்கு போகணுங்கிற மாதிரி கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புனா இப்போ ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நேராக டேயோட அப்பார்ட்மெண்ட் டோருக்கிட்டே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா டே வந்து ரூம்குள்ளே தான் இருக்கிறாரு. ஜங்குக்கை ஒரு 6 years கழிச்சு திரும்ப பார்க்குறோம்ல அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி பெயின்லேயே எப்படி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி உட்காந்துருந்தான். அந்த ரூம் டோரை நம்ம ஜங்குக்கு இப்போ நாக் பண்ணவும் என்ன யாரடா தேடி வந்தா, என்னெல்லாம் யாரும் தேடி வர மாட்டாங்களே, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இல்லை. அந்த டோரை வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு டே வந்து ஓப்பன் பண்ணுவாரா, ஓப்பன் பண்ணோம். டோருக்கு வெளியே ஜங்குக்கு நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகி டோரை நம்ம டே வேகமாக க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் ஓங்கி ஒத்த கிக்கில் டோரும் ஓப்பன் ஆகுது. டே அப்படியே ஃப்ளோரில் போய் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தோம். ஏண்டா டே திமிரு பிடிச்சவனே, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி வந்துட்டினா உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், கண்டுபிடிக்க மாட்டேன் நினச்சியா, எவ்வளவு திமிரு இருந்தா என்ன சீட் பண்ணி ஏமாற்றிட்டு இந்த கண்ட்ரிக்கு நீ வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா வந்து நம்ம டேயோட நெக்கை கிரிப்பா ஃப்ளோரில் விழுந்திருக்க டேயோட நெக்கை வந்து கிரிப்பா அப்படி பாரா இப்படி பிடிக்க வர நம்ம ஜங்குக்கோட ஆன்சம் கிரிப் ஹோல்ட் பண்ணபடி நம்ம கோப்ரா வருது. இந்த மாதிரி கோப்ரா வந்து ஜங்குக்கே அட்டாக் பண்ணுறத பார்த்துட்டு உன்னை பேபி மாதிரி வளர்த்தது நான், ஆனால் இப்போ இந்த டேடு கூட உனக்கு தெரியலல்ல அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம். டே அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குன்னு கூட பார்க்காம நம்ம கோப்ரா ஜங்குக்கே இப்போ அட்டாக் பண்ணுமா அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறத பார்த்துட்டு கோப்ராவை ஜங்கு கூட ஆன்ஸில் இருந்து வாங்கிட்டு அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே ரன் பண்ணபடி ஓடி வருவாரான். இப்படி ஓடி வந்தா பாடி கார்ட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டுமா நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஏன்னா ஹேண்ட்ஸில் கோப்ரா இருக்குது, கோப்ரா பற்றி பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு டேயை பிடிக்காமல் அப்படியே மூவ் ஆன் பண்ணா டே என்னடா பார்த்துட்டு நிற்கிறீங்க பாஸ், கோப்ரானா ஒரு டைம் தானே அவன் கொத்துவான், வாங்க வேண்டியது தானே, பிடிங்கடா அவன் மட்டும் இப்போ என் ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கோப்ரா என்னடா உங்களை கீல் பண்ணுறது, நானே உங்களை கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கம்பி வந்து கற்று வர அந்த மாதிரி கட்டுனா கோப்ரா நீ அப்படியே இரு, நான் உன்னை கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் கூட்டு போகிறேங்கிற மாதிரி ரன் பண்ணபடி கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகிறாரு. நம்ம டே கார் எடுத்துகிட்டு வெளியே போனால் டேயோட காரை ஃபாலோ பண்ணபடி தான் ஜங்கு கூட போடிகார்ட்ஸோட காருமே வருது. இந்த மாதிரி வந்தால் டே செம்ம பைட்டிலே அப்படி காரை வேகமாக ட்ரைவ் பண்ணபடியே வருவாரா. இந்த மாதிரி வந்தால் நம்ம டேயோட காரை நம்ம ஜங்கு கூட பாடிகார்ட்ஸோட காரு ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணபடி டே எங்கிட்டும் போக முடியாத அளவுக்கு ரோட்டில் லாக் பண்ணுது. இந்த மாதிரி அவரோட காரை சுற்றி அத்தனை கார் நிற்கிறத பார்த்துட்டு ஷாக்கில் நம்மகிட்டே நோட் பண்ணால் ஜங்குக்கு ஒரு காரில் வந்திருப்பார்ல அந்த கார் டோரை நம்ம மார்க் ஓப்பன் பண்ணி விடவும் ஜங்குக்கு அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி நேராக டேயோட கார்கிட்ட வருவார். அந்த மாதிரி வந்தா டே காரை விட்டு இறங்கின வேகத்துலேயும் ரன் பண்ணபடி ஓட ட்ரை பண்ணுவார். ஆனால் பட்டு பாடி கார்ட்ஸோட கார் தான் ஃபுல்லாக ரவுண்டாக பண்ணபடி நிற்கல, அந்த கார்ஸில் இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படி காரை விட்டு வெளியே வந்து நம்மகிட்டே அங்கிட்டும் எங்கிட்டும் போக விடாத அளவுக்கு ரவுண்டாக பண்ணபடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜங்குக்கு தான் இந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் போக முடியாமல் திணறி போய் நிற்கிற டேக்கு பக்கத்தில் வந்துட்டு
என்ன பேபி இதுக்கு மேலே எங்கே ஓடன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வேண்டாம் ஜங்குக், தேவையில்லாமல் என்கிட்ட ப்ளே பண்ணாத, எனக்கு இருந்து போக விடலை, நான் கோப்ராவை உன்னை அட்டாக் பண்ணதுக்கு சொல்லுவேன், கண்டிப்பாக கோப்ரா உன்னை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. உண்மைதான் பேபி, கோப்ரா என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் என்னோட பேபியாக இருந்தான். எப்போ அவன் உன்கிட்ட வந்துட்டானோ அப்போதுலேருந்து டேடோட லவ் விட மாமோட லவ் தான் பெருசுன்னு தெரிஞ்சிருச்சு பிள்ளைக்கு. அதான் என்னையே அவன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ளேருந்து வெளியே வர கோப்ராவை அப்படி கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜங்குக்கு மேலே மரத்துக்கு வரான். ஜங்குக்கு வேண்டாம், கோப்ராவை எதுவும் பண்ணாத விடு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ராவை ஜங்குக்கோட ஆன்ஸ்லேருந்து வாங்க ட்ரை பண்ணா. எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சா கோப்ராவுக்கு கோவம் வருது. ஆனால் நம்ம கோப்ராவை தான் கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருக்காரு அந்த மூமெண்ட்டுக்கு கோப்ராவை பயங்கரமாக ஒரு மாதிரி கில் பண்ணுற மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு வேண்டாம் ஜங்குக்கு கோப்ராவை எதுவும் பண்ணாத, ஜங்குக்கு எதுவும் பண்ணாத விட்டுரு, கோப்ரா எந்த தப்புமே பண்ணல, அவனை எதுவும் பண்ணிடாத, அவனை மட்டும் ஏதாவது பண்ணால் நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே கத்த கோப்ராவை அப்படி கீழே விட்டுட்டு டேக்கி ஒரு ஸ்லாப்பு பச்சை ஸ்லாப்லேயே நம்ம டே மயங்கி கீழே விழுந்துருவாரா. அந்த மாதிரி விழுந்தேன். கோப்ரா டே பக்கத்தில் யாரும் வராத அளவுக்கு, நம்ம ஜங்குக்கே பக்கத்தில் வரப்படாத அளவுக்கு டேக்கு முன்னாடி வந்து நின்று அட்டாக் பண்ணுற மாதிரி குத்துற மாதிரிலாம் நம்ம ஜங்குக்கை பற்றி பண்ணுது. இந்த மாதிரி பண்ணோம். ஏண்டா டே, இந்த டேடு எவ்வளோ இயர்ஸாக நான் உன்னை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த டேடை கூட நீ மறந்துட்டல, அந்த அளவுக்கு மாமோட லவ்வுன்னு. மாம், உன்னோட மாம் என்னோட பேபி, தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தக்கூடாது கோப்ரா, மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜங்குக்கு வந்துட்டு பக்கத்தில் போக விடாது. இந்த மூமெண்ட்டுக்கு மார்க் அப்படியே ஒரு பாக்ஸை கொண்டு வந்து நீட்டு வர அந்த மாதிரி நீட்டினா கோப்ராவை அப்படியே கிரிப்பாக பிடிச்சபடி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம ஜங்கு கிளாக் பண்ணுறாரு. போன அப்போது என் பேபி ஆச்சுன்னு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்றேன், இந்த பிளேஸில் வேறு ஏதாவது இருந்துச்சு கில் பண்ணியிருப்பேன் கோப்ரா, இவ்வளோ இயர்ஸாக என் பேபி பக்கத்துலேயே இருந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க, உனக்கு நான் ட்ரெயின் பண்ண ட்ரைனிங் எதுவுமே வேஸ்ட்டாகவே போகல, நல்லாவே என் பேபியை சேஃபாக பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோப்ரா வச்சுருக்க பாக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு கீழே விழுந்துருக்கிட்டே அப்படியே நம்ம ஜங்கு தூக்குறாரு. சரிடா பேபி கிடச்சிடுச்சு, வாங்க ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பார்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டே தூக்கிட்டு வருவார். இந்த மாதிரி வந்தோம். இப்போ நம்ம டே டாம்டி பெட்டில் இருந்து உட்காந்தோம். வேறு ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த மூமெண்ட்டும் கோப்ராவும் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெட்டை விட்டு எழுந்து கோப்ராவை வச்சுருக்க அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கோப்ரா அப்படியே ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. சத்தமாடாத, நம்ம இங்கேருந்து போயிடலாம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் நம்ம ஜங்குக்கு மார்க்கு பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஹாலிலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடம் நம்ம டே நோட் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் ஹாலிலேலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் பால்கனி சைடாக நோட் பண்ணுறாரு. பெசாட்டிக்கு பெட்ஷீட் எடுத்து கட்டி பால்கனி வழியாக பேர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து பால்கனியில் கட்டி நம்மகிட்டே அப்படியே பால்கனிலேருந்து கீழே இறங்குறாரு. நம்ம டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணபடி அப்படி டேயோட நெக்கை சுற்றினபடி தான் கோப்ரா இருக்குது. அந்த பொசிஷன்லேயே நேராக கீழே இறங்கிடுவார். கீழே இறங்கிட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நேராக அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துருப்பாரா, அந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நேராக ரூம்குள்ளே வராரு. ரூம்குள்ளே வந்து பேபிமா இன்னுமாடா ஸ்லீப் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்றானா பெட்டில் இருந்த டேயும் காங்கல கோப்ராவும் காங்கலாம். இதை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. எங்கே போனால் நான் இவ்வளோ நேரம் ஹாலில் தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து நின்று பயங்கரமாக கத்துறாரு. டே எங்கே போனான்னு தெரில, தேடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு எல்லாருமே தேடினா திரும்பவும் அதே பெட்ரூம்குள்ளே வந்து நம்ம ஜங்கு செக் பண்ணி பார்க்க சொல்ல பால்கனி சைடு டோர் ஓப்பனில் இருக்கட்டும். பால்கனியில் வந்து அந்த பெட்ஷீட் எடுத்து கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு இந்த வழியை தப்பிச்சு போயிட்டியா, எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு போகிறது தான் உனக்கு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமா அப்படியே வெளியே வந்து நின்று டே என் பேபி இங்கேருந்து தப்பிச்சிட்டான், அவன் கண்டிப்பாக ரொம்ப தூரமெல்லாம் போயிருக்க மாட்டான், சீக்கிரம் போய் தேடி கண்டுபிடிங்க, டே இந்த டைம் என்கிட்டேருந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக கத்துவாரா இந்த மாதிரி கட்டுனா
இப்போ நம்ம டேய் தான் காட்டுது பஸ் வருது. அப்படியே அந்த பஸ்ஸில் கோப்ராவை ஷர்ட்டுக்குள்ளே வச்சபடி, அதாவது கையில் வச்சா தான் ஸ்னேக் எங்கடா கொண்டு போகிறேன்னு கேட்பாங்களா, அதனால ஷர்ட்டுக்குள்ளே வச்சு மறைச்சபடி எங்கேயும் வெளியே வந்துடாத, உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷர்ட்டுக்குள்ளே வச்சபடி லைட்டாக மறைச்சபடி கரெக்டாக நம்ம டே அந்த பஸ்ஸுக்குள்ளே என்ட்ராகி பேக் சைட் சீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. இப்படி உட்காந்துருந்தா இப்போ நம்ம டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. ஜங்குக்கை விட்டு ஏன் டே பிரிஞ்சு வந்திருப்பாருன்னா, எல்லாத்துக்கும் காரணம் லாரா போட்ட ஒரே ஒரு மூமெண்ட் தான். நம்ம லாரா தான் நம்ம டேட்ட வந்து உன் மேலே லவ் கிடையாது, ஃபீல் கிடையாது, அவங்க ஹவுஸில் இருக்க எல்லாருமே பேபி உன் டொமாக்ஸில் இருக்க பற்றி அவங்களோட வாரிசு, மாஃபியா ஃபேமிலியோட வாரிசு மேலே தான் லவ் காட்டுறாங்க, ஓ மேலெலாம் கிடையாது, இந்த பேபிலன்னா ஒன்னெல்லாம் ஒரு பர்சண்டாகவே திங்க் பண்ண மாட்டாங்கன்னு லாரா முதல்ல நிறைய சொல்லியிருந்திருப்பாள். அந்த வேலையை மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பாரு. இப்படி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் ஒன் டே லாரா ரெடி பண்ண பர்சன்ஸ் மூலியமாக பேபியை நம்ம டே வந்து ஒரு மாலுக்கு கொண்டு போயிருந்திருப்பாரு. பேபி மிஸ் ஆகிருந்திருக்கும், அதாவது லாரா ரெடி பண்ண பர்சன் தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. டே வந்து பேபிக்காங்களன்னு மால் முழுக்க தேடி ஹயாங்ஸுக்கு ஜங்குக்கெலாம் கால் பண்ணி பேபி மிஸ் ஆயிடுச்சுனுங்கிற மாதிரி அழுவார். இந்த மாதிரி அழுதான் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி பேபிஸை நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே தேடி சர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ண பேபி எங்கேருந்து எடுத்துகிட்டு போனாலோ அதே இடத்துல லாராவே கொண்டு வந்து வச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிருப்பான். இது தெரியாமல் நம்ம டே எல்லா பக்கமும் தேடிட்டு கரெக்டாக அதே பிளேஸ்க்கு வந்து நிற்பாரா, இந்த மாதிரினா குக்கி அந்த பிளேஸில் இருக்கிறாரு. இந்த மாதிரி குக்கி இருக்கிறத பார்த்துட்டு குக்கியை வேகமாக ஹேண்ட்ஸில் எடுத்து குக்கியோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி பயங்கரமாக நம்ம டே க்ரை பண்ணி அழுதுருப்பாரு. அழுதுட்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பெரியுமே பேபி கிடச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே கட்டாகி இப்போ ஹவுஸில் பேபி மிம்மம்மாவோட ஹேண்ட்ஸில் இருக்குது. நம்ம பாய்ஸஸ்லேருந்து ஜான் டேடு, மிம்மாம், நம்ம ஜங்குக்குலேருந்து எல்லாருமே நம்ம டையை பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரி பேபி இந்த லவ்க்கா கேர்லெஸ்ஸாக பார்ப்ப, இந்த லவ்க்கா கேர்லெஸ்ஸாக இருப்பாட்டு, நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னால தான் பேபி ஒழுங்காக பார்த்துக்கவே முடியல, பின்ன எதுக்குடா நீ மாலுக்குலாம் தூக்கிட்டு போகிறோங்கிற மாதிரி எல்லாருமே பேபியை தொலைஞ்சி ஒரு மாதிரி டென்ஷனில் தேடி இருப்பாங்கல்ல, அந்த இதில் ஒரு கோவத்தில் நம்ம டேயை பிடிச்சி திட்டுனா நம்ம டே காண்டாகி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் பேபி பேபி பேபிங்கிற மாதிரி பேபி பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, பேபி தான் அப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கோமா கட்டுனா, ஆமாண்டா பேபி தாண்டா எங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும், என்ன ஜங்குக்கு சொன்னேன், அப்போ என்னை விட உனக்கு அந்த பேபிட்ட ரொம்ப இம்பார்ட்டனா, ஆமாட்டாயா எனக்கு உன்னை விட என்னோட சன்னு தான் இம்பார்ட்டன்ட், இந்த மாஃபியா ஃபேமிலியோட வாரிசு தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகிருந்துச்சு உன்னை நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோவத்தில் நம்ம ஜங்குக்கு இப்படி திட்டுறதை பார்த்துட்டு, ஏன்டா அந்த மாதிரி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா, அவங்ககிட்ட தெளிவாக சொல்லி புரியவை, அந்த பேபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது உனக்காவது தெரியும்ல, பேபியை தொலைச்சது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பாரு, பேபி இம்பார்ட்டனா நான் இம்பார்ட்டனான்ட்டு ஒரு மோம் மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கே ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் எல்லாரை பொறுத்த வரைக்கும் பேபி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு கோவத்தில் இப்படி திட்டம். இப்போ பெட்ரூமில் தான் நம்ம டே குக்கியை ஹேண்ட்ஸில் வச்சபடியும் லாரா சொன்ன மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம யாருக்குமே நம்ம மேலே ஃபீலிங்ஸ் லெவலுக்கு நம்ம கூட பாசமாக நடந்துக்கிறாங்க பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டோம். அப்போ பேபிக்காக தான் எல்லாருமே திங்க் பண்ணியிருந்தாங்களா, குக்கி உனக்கு இருக்க இம்பார்ட்டன்ட் கூட இந்த டேக்கு இல்லையா, எல்லோரும் என்னை திட்டினது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி நீடா எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு இருந்த என்னோடய ஜங்குக்குமே எனக்கு நான் அவனுக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்போ பேபியாக இருக்கிற நீடா இம்பார்ட்டனா, ஒன்னடா எல்லோரும் திங்க் பண்ணுறாங்களா, இந்த டே அந்த ஜங்குக்கு தேவை இல்லையா, இந்த பேபிக்காக தான் இந்த டேயை வச்சுருந்தானா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபுல்லாக தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே திங்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்மளால் இந்த பிளேஸில் இருக்க முடியாது, நானும் எவ்வளவோ ஜங்குக் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டேன், லாரா கிட்ட க்ளோஸாக இருந்தார், அப்படி லாரா என்னெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம டேட்ட பேசியிருந்திருப்பா, அந்த மூமெண்ட் அவ்வளவும் ஃபுல்லாக ரீகப் ஆகி இதுக்கு மேலே நமக்கு இந்த லைஃப் வேண்டாம், அவங்க எல்லாருக்குமே குக்கி மட்டும்தானே இம்பார்ட்டனாக வேணும், குக்கி தானே வேணும், குக்கி வேணால் வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை பெட்டில் படுக்க வச்சுட்டு டே குக்கி பக்கத்துலேயே படுத்துருப்பாரா, அந்த மாதிரி படுத்திருந்தா நம்ம ஜங்குக்கு இப்போ தான் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி டே நோட் பண்ணுறாரு. டே வந்து அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே ஸ்லீப் தான் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு
நம்ம ஜங்குக்குமே குக்கியோட டொமாக்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சபடி நம்ம ஜங்குக்கும் ஸ்லீப் பண்ணுவாரா இனிமேல் ஸ்லீப் பண்ணோம். டைம் மூவ் ஆன கொஞ்சம் ஹவர்ஸ்லேயும் அப்படியே பெட்லேருந்து எழுந்துட்டு உனக்கு உன் சண்டைனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜங்குக். இந்த டேயை விட லாரா சொல்ல கூட நான் நம்பலை. லாராவை நீ எதுவுமே பண்ணலை. லாராவுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியல. லாராவை நீ எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீ பண்ணி வேற விட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் எதையுமே தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கல. இதுதான் ட்ரூ. இந்த டே மேலே இப்போ உனக்கு லவ் இல்லை. உன்னோட வாரிசு, உன் வாரிசு, இந்த மாஃபியா ஃபேமிலியோட வாரிசு உன்கிட்டயே நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான அந்த மூமெண்ட்லேயும் நம்மகிட்டே நேராக அவருக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்தபடி கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி இறங்கி வந்தா டேயோட லெக்கா அப்படியே வந்து நம்ம கோப்ரா அப்படி சுற்றுது. இந்த மாதிரி சுற்றுனா கோப்ரா போ உன் டேடுக்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ராவை எடுத்து விட்டுட்டு தான் ஃபஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் வருவார். ஆனால் பட் அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்லேயும் டேக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம கோப்ரா உட்காந்துருக்குமா அந்த மாதிரி உட்காந்துருக்கதை பார்க்க சொல்ல எல்லாரும் திட்டின அந்த மூமெண்ட்டுக்கு கோப்ரா மட்டும் தான் கூட இருக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கோப்ராவை அப்படியே தூக்கி இந்த பிளேஸ்லேயே நீ மட்டும்தான்டா என் மேலே லவ் வச்சுருக்க, கண்டிப்பாக நான் உன்னை என் கூடையே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை அவர் கூடையே அதர் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாமே இப்போ நம்ம டேக்கு திங்க் ஆகுது.